குழந்தைகளை வந்து எஜுகேஷனல் டெவலப்மெண்ட், அது சுயமாக டெவலப் பண்ண சொல்லி கொடுத்து டியூஷன் போய் வரக்கூடாது. அதனால உங்கள் பெண்ணை எப்படி வளர்க்கணுமா, மெயினாக உங்கள் பொண்ணு வந்து எல்லா வேலையும் செய்கிற அளவுக்கு பழக்கணும். அது எதுக்குன்னா நாளைக்கு அது எந்த வகையும் கஷ்டப்படாது. இல்லைன்னா யாராவது ஒரு வார்த்தையை சொன்னாலோ ஒரு வேலை செய்ய முடியினாலோ, இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம்மா நிறைய ஹை குவாலிஃபைடு பர்சன்ஸ் வந்து வீட்டில் டம்ளர் கடவுள் தெரிய மாட்டேங்குது. சரியா, சம்பளம் வாங்கி வேலையாளருக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டியது. வேலைக்காரங்க சொன்ன மாதிரி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இதில் வந்து ரொம்ப பெண் குழந்தை வளர்க்குறது வந்து நீங்கள் வளர்ந்த உலகம் வேற, இன்னைக்கு இருக்கிற உலகம் வேறங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்படியெல்லாம் கைட் பண்ணி அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய பெண்ணாக மாற்றணும். எப்படி தங்களுடைய திறன் எங்கே பேசணும் அங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசக்கூடாது. திறமையை காமிக்க வேண்டிய இடத்துல திறமை காமிக்கணும், திறமையை வெறுக்கக்கூடிய இடத்துல வந்து போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்க வளர்த்திட்டோம்னா அவங்களுக்கு சாதனை பெண்ணாக மாற முடியும். அதனால இன்னும் யாருடைய கதையும் கேட்காதீங்க. மெயினாக முக்கியமாக சொல்லியிருக்காங்க, அடுத்தவங்க கதையை கேட்க விடாதீங்க, அடுத்தவங்க அட்வைஸும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது பின்னாடி உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். வந்து இன்னொன்று முக்கியமான விஷயம், ஆண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு வந்து காஸ்ட்லியான பைக் வாங்கி கொடுக்கறத தவிர்த்து கொள்ளுங்கள். காஸ்ட்லியான ஸ்கூல், காஸ்ட்லியான காலேஜ்ங்கிறது படிக்கக்கூடிய இடம் அல்ல, என்ஜாய் பண்ணக்கூடிய இடம். சரியா, அதனால உங்களுடைய பணத்தை வந்து அறிவுக்கு செலவு பண்ணுங்க, டிகிரிக்கு செலவு பண்ணுங்க. அதாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுப்பாங்க. அந்த இரண்டாம் தலைமுறை பையன் பெருசாகணும் பொண்ணு பெருசாகணும் சொத்தை அழிக்கப்படுது.